ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஜீரோ பட்ஜெட் கார்டன் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இன்றைக்கி அறுவடை பண்ணுங்கிறத பார்க்கலாம். முதல் அறுவடையில் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு நிறையாவே இருக்குது. இன்றைக்கி 2-3 நாளைக்கு அறுவடை பண்ணும்போது பிஞ்சுகள் வந்து அதிகமாக இருந்தது. அந்த பிஞ்சுகள் எல்லாமே இப்போ முத்தி இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிஞ்சு வந்து இருக்குது. ஏற்கனவே எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அறுவடை பண்ணிடலாம் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 பிஞ்சு வந்து பார்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் ஆகணும், கொஞ்சம் பெருசாகட்டும். விழுதுகள் பார்த்திங்கன்னா நிறைய படர்ந்துருக்கிறதுனால காய்களும் இந்த டைம் நிறைய இருக்குது. பழைய செடியில் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சது. அந்த செடி எல்லாமே எடுத்து விடணுங்க. நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு நாட்டுக்குது. போன அறுவடையில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காய்கள் வந்து கிடைக்கல. இந்த கொடியில் பார்த்திங்கன்னா நல்லாவே காய்கள் வந்து பெருசாகவும் இருக்குது. அதே மாதிரி காய்களும் பார்த்திங்கன்னா நிறைய பிடிச்சிருக்குதுங்க. இந்த கொடிக்கு தண்ணி வந்து கம்மியாக விட்டால் போதுன்னு நினைக்கிறேன். காய்கள் பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே திரட்சியாக வந்திருக்குது. எவ்வளோ பெரிய காய் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கொடியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காய்கள் வந்து பெருசாகவே வரல. கொஞ்சம் புழு தாக்குதலும் இருந்தது. ஒரு பாதி காய் ஆகிற மாதிரி பாதி காய் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த கொடியோட இலையில் அந்தளவுக்கு ஓட்டைங்கிறதே எங்காச்சும் ஒரு இலையில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பூச்சி தாக்குதல் இந்த கொடியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரலைங்க. இருந்தாலுமே இதில் களைப்பில் அதிகமாகவும் இருக்குது. இருந்தாலுமே கொடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க. இந்த கொடியில் மட்டும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இது வேறு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கொடி. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன காய் ஒன்று தான் இருந்தது. அதையும் அறுவடை பண்ணிடலாம். நம்மளோட குண்டு வெள்ளரி இன்னும் அறுவடைக்கு வரலைங்க. இன்னும் 2-3 நாள் ஆயிரும். இந்த நீட்ட வெள்ளரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் குண்டு வெள்ளரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் போல். காயுமே பெருசாகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட இது வரைக்கும் நான் காட்டியிருக்கவே மாட்டேன், இந்த தட்டக்காங்க காராமணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லாங் பீன்ஸ். இந்த மாதிரி நாங்கள் வந்து தட்டக்கான்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போதைக்கு வந்து இதில் காய்கள் வந்து இருக்குது. ஒரு 4 காய் வந்து இருக்குது. 2 காய் வந்து எறும்பு திணங்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து விதைக்காக விட்டேன், எதுவுமே நான் அறுவடை பண்ணலை. எங்கிட்ட வந்து இந்த விதைகள் இல்லை, நான் வந்து ஆன்லைனில் வாங்கினது தாங்க. சரி, இதிலேருந்து விதைகள் எடுத்துக்கலான்னு சொல்லி நான் எதுவுமே அறுவடை பண்ணலை. ஒரு 4 காய் வந்து வச்சுருக்கேன். 4 பார்த்திங்கன்னா நல்லா முத்தி இருக்குது. இனி பழுத்த உடனே இதை வந்து நம்ம பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா விதைகள் சேகரித்து வச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 கொடி பீன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொடியில் தான் இந்த மாதிரி 4 காய் வந்து பிடிச்சிருக்குது. நான் இதுக்கெல்லாம் பந்தலே போடலிங்க, கீழே அப்படியே நிலத்துலையே படரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால தான் காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கோணையாக இருக்குது. பந்தல் போட்டிருந்தேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீளமாக கிடச்சிருக்கும். ஒரு 2 செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாயிருச்சு. வெயில்னால பூக்களும் வந்து கீழே விழுந்துருச்சு. அதுலேருந்து காய்களே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் வந்து 2 நாள் ஆச்சு இன்றைக்கோட அறுவடை பண்ணி. இன்றைக்கி சாயங்காலம் தான் அறுவடை பண்ணுவேன். அது வந்து நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நிறைய காய்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து வீடு தேவைக்கு சும்மா இதவே செஞ்சு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அதனால் இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வைக்கிறேன் இல்லைங்களா? அதனால் நாளைக்கு வந்து காலையில், இன்றைக்கி சாயங்காலம் பொரிச்சோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் அறுவடை பண்ணி கொடுத்து விட்றலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சம்பாக்காய், பச்சை மிளகா இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ தான் ஒரு காய் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னுமே கொஞ்சம் பிஞ்சுகள் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் முத்துட்டு சேர அறுவடை பண்ணிக்கலான்னு விட்டுருக்கேன். நம்ம காய்கள் அறுவடை பண்ணால் தான் அடுத்த பிஞ்சுகள் பூக்கள் வந்து வருங்க. அதே மாதிரி நம்மளோட குண்டுக்காய் அதே மாதிரி தான் செடிகள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதுலேயுமே காய்கள் வந்து வச்சுருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் முத்தினதுக்கப்புறமா நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். எல்லா செடியிலையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 காய்க்கு மேலேயே இருக்குது. அடுத்த அறுவடை பீர்க்கன் வந்து எனக்கு சொதப்பினதே கிடையாதுங்க. நான் தோட்டம் ஆரம்பிச்சிலேருந்து என்னுடைய வீடு தேவைக்கு பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். பீர்க்கன் பொறுத்த வரைக்கும் பீர்க்கன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நான் தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து பீர்க்கன் தான் ஃபஸ்ட்டாக போட்டதுங்க. கீரைகள் கூட போடலை, நான் பீர்க்கன் தான் வந்து போட்டேன். எப்பவுமே சொதப்பாது. பீர்க்கன் ஒன்று சுரக்காய் ஒன்று நல்லாவே வரும். சுரக்காய் விதை இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கொடுத்து எங்கிட்ட விதைகள் இல்லாமல் போயிருச்சு. இப்போ மறுபடியும் அதே ரகம் வந்து திரும்ப கிடச்சிருக்குது. அதுதான் போட்டு விட்டுருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளோட அறுவடைக்கு வரல. இப்போ தான் கொடிகள் படர்ந்து போய்கிட்டே இருக்குது. இன்னும் பூக்களுமே வைக்கலைங்க. இன்றைக்கி பீர்க்கனில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய்க்கு மேலேயே அறுவடை கிடைக்க போகுது. ஒரே ஒரு கொடி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் அடிச்சிருக்குது. மீதி இருக்கிற ஒரு 6-7 கொடியுமே சூப்பராக வந்துகிட்டு இருக்குது. அறுவடையும் தாறுமாறாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய வீட்டு தேவைக்கு போக அதிகமாகவே காய்கள் வந்து கொடுத்துருக்குது. நான் வந்து எப்போவுமே எப்போவுமே வந்து 2-3 கொடி வந்து போடுவேன், எந்த ஒரு கொடியாக இருந்தாலுமே.
ஏன்னா ஒரு கொடி காஞ்சாலுமே மீதி இருக்கிற கொடிகளை வந்து நம்ம அறுவடை எடுக்கலாம் இல்லைங்களா? அதனால இன்றைக்கி ஒரு 6, 7 காய் வந்து பீர்க்கன் கிடச்சிருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.